அதாவது இன்சூரன்ஸ் எடுக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். நீங்க எந்த ஏன்னா நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று நம்ம கஷ்டப்பட்டு ஒரு 50 லட்சம் 1 கோடி ரூபா கொடுத்து வீடு கட்டினீங்கன்னா அதுக்கு இன்சூரன்ஸ் வந்து நல்ல ஒரு விஷயம் தான். ஆனா அந்த இன்சூரன்ஸ் வந்து அந்த வாங்காத அதே பேங்க்ல தான் வாங்கணும்னு சொல்லி நீங்க கட்டாயப்படுத்தக்கூடாது. நீங்க வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லினா நீங்க வந்து அதோட பெஸ்ட் ஆப்ஷன் நிறைய பேங்க் இருக்குது. நிறைய வந்து இன்சூரன்ஸ்க்காக நிறைய காப்பீடு திட்டம் வெளியே நிறைய பெனிஃபிட் உள்ள நிறைய இன்சூரன்ஸ் காப்பீடு திட்டம் வெளியே அவைலபிள் இருக்குது. நீங்க எவ்வளவு அமௌண்ட் வாங்குறீங்க உங்களுக்கு வந்து இதுக்கு ஏத்த மாதிரி அதுல ஒரு பாதி அமௌண்டாவது ஒரு இன்சூரன்ஸ் இந்த கொஞ்சம் கம்மியான பெனிஃபிட்ல வெளியே வந்து நீங்க வந்து இன்சூரன்ஸ் வந்து நீங்க தேவைப்பட்டா வெளியே வாங்கிக்கலாம். ஆனா அதே பேங்க்ல வாங்கணும்னு அவசியம் கிடையாது. பேங்கை பொறுத்தவரை நீங்க பேங்க்லேயே வந்து நீங்க லோன் அமௌண்ட் ஒரு 50 லட்ச ரூபா வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் காப்பீடுக்காக ஒரு 5 லட்ச ரூபா அதுக்கு உங்களை எடுக்க சொன்னாங்கன்னா நீங்க வந்து இந்த இஎம்ஐ கட்டுறது வந்து பாத்தீங்கன்னா அந்த 50 லட்சத்துக்கு கூட இந்த 5 லட்சத்தையும் ஆட் பண்ணி 55 லட்ச ரூபாய்க்கு நீங்க வந்து இஎம்ஐ கட்டுவீங்க. ஹோம் லோனுக்கு இஎம்ஐ கட்டுறீங்க, ஓகே. இன்சூரன்ஸ்க்கும் நீங்க இஎம்ஐ வந்து உங்களுக்கு அந்த பிரின்சிபல் அமௌண்ட்ல சேர்த்துருவாங்க. ஸோ இன்சூரன்ஸ் அமௌண்ட்டுக்கும் உங்களுக்கு தெரியாம நீங்க மாசம் மாசம் அதுக்கும் வட்டி கட்டிட்டு இருப்பீங்க. யாருமே இன்சூரன்ஸ் வட்டி கட்ட மாட்டாங்க, ஹோம் லோனுக்கு தான் வட்டி கட்டுவாங்க. ஆனா பேங்க்ல வந்து இதை சொல்ல மாட்டாங்க, இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டையும் சேர்த்து உங்களை வட்டி கட்டுறதுக்கு கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ நீங்க வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தெளிவா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜனவரி 21 2027 முதல் வங்கி ஊழியர்கள் வந்து இன்சூரன்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணா அதுக்காக ஊக்கத்தொகை வந்து வழங்கப்படாது, அதுக்காக யாருக்கும் ஊக்கத்தொகை நீங்க கொடுக்க கூடாது அப்படிங்கிறத இந்த ரூலை வந்து ஜனவரி 1 முதல் 2027 முதல் இதை கொண்டு வராங்க. அதனால வங்கி ஊழியர்கள் கட்டாயமா எந்த ஒரு கஸ்டமரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது.